ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சோப்பு அந்தந்த ராசிக்கு இப்போ பாருங்களேன். இப்போ ரிஷபம் எடுத்திருக்கேன். இந்த ரிஷபம் எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபத்திற்குண்டான மூலிகைகள் ஒன்று வந்து ரிஷபத்துக்குண்டான மூலிகை அப்படின்றது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனை ஒரு வசியம் செய்யக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கிரனுடைய ஒரு ஆகர்ஷணம் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்த்தது தான் இந்த ரிஷபத்துக்கு உண்டானது. இது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே இது என்ன தனுர் ராசிக்கு உண்டானது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு உண்டானது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டானது. நீங்கள் ராசிக்கு ஒரு வேளை லக்னத்துக்கு ஒரு வேலைன்னு கூட நீங்கள் எடுத்து குளிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சதுன்னா. அப்படி தெரியாத பட்சத்தில் ராசிக்கு உண்டானது இது பாருங்கள், இது வந்து விருச்சிகத்துக்கு உண்டானது. இது மாதிரியான விஷயங்கள் மேஷத்துக்கு உண்டானது. இந்த மாதிரியான 12க்குமே பல்வேறு நபர்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் பீப்புளுமே இது அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிப்பான முறையில் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு. காரணம் இது வந்து பியூர்லி ஆர்கானிக், ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து கெமிக்கல் கிடையாது. இது வந்து ரொம்ப அப்படியே க்ளீனாக பார்க்குறதுக்கு வந்து மோல்டடாக இருக்காது. ஏன்னா இதில் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த மாதிரியான மோல்டடாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாவது முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக ஆர்கானிக் அப்படிங்கும்போது நம்ம கெமிக்கல் மாதிரி அதை வந்து மோல்டிங் பண்ண முடியாது.